இந்த சத்தியத்தை அறிய முடியாதபடி அவன் எல்லாரையும் குத்தி க்ளோஸ் பண்ணிட்டான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த சபையில் அவர் வைத்த 9 விதமான வரங்கள், அந்த 9 வரங்களும் சபையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொல்லும்போது எந்த சபையிலையுமே வரங்கள் ஆப்ரேட் ஆகலை. ஏன்னா பரிசுத்தாவி 40 வருஷம் தன் மேலே போயிட்டார். பரிசுத்தாவி இப்போ இல்லை பூமியில். 40 ஆண்டுகள் இருந்தார் அப்போஸ்தலர் காலத்தில். 40 ஆண்டு கழித்து மேலே போயிட்டார். பரிசுத்த தீத்துரானுடைய காலத்தில் அவங்க ஞானஸ்தான திரளான ஜனங்களை வச்சு, ஏன்னா தீத்துரானுடைய குலதெய்வத்தை நாம தான் இயேசு நாமம் சொல்லியிருக்கேன். அந்த நாமத்தில் அவங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது திரளான ஜனங்களுக்கு மத்தியில் பிசாசு அவனுடைய அபிஷேகத்தை ஊற்றி ஒரு ஆதி அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்து நாள் எப்படி அபிஷேகம் வந்தது போல் இங்கே ஒரு அபிஷேகத்தை ஊற்றி அப்படியே ஒரு அதே பெந்தெகோஸ்து நாள் தான் இதுவும் வந்து சொல்லி அப்போஸ்தலர் கொண்டு போய் ரோமாபுரியில் செலவச்சு எல்லா மக்களையும் அம்மா இல்லாமலா புள்ள வந்து சொல்லி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி நாசம் பண்ணிட்டான். இப்போ அந்த நாசம் மோசத்திலிருந்து விடுதலையாகிறது தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்காரு. இப்போ அந்த 9 விதமான வரங்களை இப்போ நம்ம பார்த்தோம். ஏதா அந்த 9 விதமான வரங்களுக்குள்ள வரங்கள் யாருக்கு ஆப்ரேட் ஆகும்? இந்த மகிமையிட்ட மணவாட்டி சபையில் தான் ஆப்ரேட் ஆகும். 9 விதமான வரங்களும் மகிமையிட்ட மணவாட்டி சபையில் தான் ஆப்ரேட் ஆகும். வேறு எங்கேயும் ஆப்ரேட் ஆகிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அடுத்து சொன்னால் மார்க் 16, 17, 18 பார்த்தீங்கன்னா அவர் அதிகாரம் கொடுக்குறாரு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார் பல பாஷைகள். இன்றைக்கி நம்ம போயிட்டு என் நாமத்தில்னு சொல்லிட்டார் இல்லையா, அவருடைய நாமம் எது? கிறிஸ்து பிரனோம் தான். நம்ம போய் கிறிஸ்து பிரனோமுடைய நாமத்தில் சிலுவையில் அடிக்கப்படாது 27 வந்த ஏசுட்ட பிசாசே போனா போயிடும். என்ன சொல்லி துரத்தனா? சிலுவையில் அடிக்கப்படாத ஏசுன்ற பிசாசே பிரனோமுடைய நாமத்தில் போனால் போயிடும். இது சொன்னோன்னு அவனுக்கு எப்படி இருக்குது பா, அவங்களுக்கு அப்படியே அவங்களுக்கு என்ன வந்துடுது? இவங்க மற்றவங்க ஆராதிக்கிற நாமத்தில் பிசாசுன்னு வாயில் ஈஸியாக சொல்லிடுவான். இவன் ஆராதிக்கிற நாமத்தை பிசாசு நம்ம சொன்னால் நம்மள்ட்ட சண்டைக்கு வந்துடுவான். இது எங்கே போய் சொல்கிறது? மற்ற இந்துக்கள் இப்போ விக்கிர ஆராதனை அது எல்லாம் பிசாசு. ஆனால் இவன் ஆராதிக்கிற பிசாசுகளுக்கு தலைவனே இவன் ஆராதிக்கிறான். நீ பிசாசுகளுக்கு தலைவனே ஆராதிக்கிறன்னு சொன்ன உடனே இவனுக்கு என்ன கோவம் வந்து நம்மள்ட்ட என்ன வந்துடான்? சண்டைக்கு வந்துடான். அப்போ அவங்களுக்கு சண்டைக்கு அவங்களுக்கு கோவம் வராதா? எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனால் இன்றைக்கி ஊரிந்தியோட இழந்தது வந்து எது உண்மையான நாமம், எந்த நாமத்தை ஆராதிக்கிறோம், எப்படி பிசாசை நீக்கிட்டான்றத அந்த சத்தியத்தை சொல்லும்போது இந்த சத்தியத்தை கூர்ந்து கவனிச்சானா விடுதலை கிடைச்சிடும். சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் விடுதல். சத்தியம் என்பது எது? ஆராதனைக்குரிய நாமம் தான். இந்த ஆராதனைக்குரிய நாமம் தான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள். ஏன்னா அந்த சத்தியம் என்பது அந்த ஆராதனைக்குரிய நாமத்துக்குள்ளே மறைஞ்சிருக்குது சிலுவையை பற்றிய 7 உபதேசங்கள். இந்த சிலுவை பற்றிய உபதேசங்களை நாம் அறிந்து கொள்ளும்போது அந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை தரித்து கொண்டவருடைய அந்த நாமம் அதான் இங்கே பார்த்தீங்கன்னா பிராண்டோம். அது எத்தனை எழுத்தில் வருது? 7 எழுத்தில் வருது. சொல்லாகவும் செயலாகவும் இருக்குது. அப்போ எப்பேற்பட்ட ஒரு கிருபையை நம்மளுக்கு கர்த்தர் தான். எவ்வளோ சத்தியம் நாங்கள் சொல்லியிருக்கிறேன், எவ்வளோ காரியத்தை சொல்லியிருக்கோம்.